ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு புட்டு ரெசிபிங்க. புட்டு வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு அதெல்லாம் செய்வோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் உளுந்தில் புட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் 1 கப்பு வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறேங்க. நீங்கள் தோல் உளுந்தில் கூட செய்யலாம். தோல் உளுந்தில் செய்யும்போது கொஞ்சம் கருப்பாக இருக்கும், அதான் டிஃப்ரெண்ட் இருக்கும். டேஸ்ட் ஒன்றும் மாறாதுங்க. இப்போ இதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. என்னடா இது புட்டு வந்து நம்ம உளுந்து மாவில் செய்கிறாங்களே குழப்பாக இருக்குமான்னு நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக இருக்காதுங்க. நம்ம வறுத்துட்டு செய்கிறதுனால நல்லா பொலன்னு நம்ம எப்பயும் நார்மல் புட்டு சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டுருது. நம்ம இப்போ எடுத்துக்கலாங்க, ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே வானலில் 1/2 கப்பு புழுங்கல் அரிசி எடுத்துருக்குறேங்க. புழுங்கல் அரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இது பார்த்திங்கன்னா இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். 1 கப்பு உளுந்துன்னா 1/2 கப்பு அரிசி எடுத்துக்கணுங்க. இதையும் நல்லா வறுத்த அரிசி மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு செவக்க வறுத்துக்குங்க. இப்போ இதையுமே அந்த உளுந்து வச்சுருக்கிற பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் குறப்பாக தன்மையில் அரைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு புட்டு வந்து உதிரியாக கிடைக்கும். நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் நொய் மாதிரி இருக்கணுங்க. எடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்ச மாவை ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேருங்க, ரொம்ப சேர்த்துடாதீங்க. இப்போ உப்பு எல்லா இடத்துலையும் கலக்கிற மாதிரி நம்ம கையால் கிளக்கி விட்டுக்கலாங்க. இப்போ 1 கப்பு நம்ம எந்த கப்பில் நம்ம உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி எடுத்துங்க. 1 கப்பு நான் தண்ணி எடுத்துருக்குறேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம புட்டு மாவுக்கு எப்படி பிசையுமோ அதே மாதிரி பிசையணுங்க. ஒரே அடியாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையும் போது எல்லா இடத்துலையும் தண்ணி கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மாவு வந்து கட்டியே ஆகாதுங்க. உதிரியாக நமக்கு மாவு கிடைக்கும். இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டு பிசைஞ்சு விடுங்க. பிசையும் போது அந்த உருண்டைகள்லாம் கையால் நசுக்கி விட்டுட்டு அழகாக பிசைஞ்சு விடுங்க. இப்போ தண்ணி சேர்க்கும் போது உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் டைம் 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி மீந்துடுதுங்க, நான் வச்சிடுறேன். சப்போஸ் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்குங்க, கரெக்டாக இருக்குங்க. 1 கிண்ணம் உளுந்துக்கு 1 கிண்ணம் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பிசைஞ்ச மாவு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பிடிச்சி பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை பிடிக்கிறது கரெக்டாக வரணும். அவ்வளோதாங்க. நல்லா தண்ணி இழுத்ததுக்கப்புறம் நல்லா உதிரியாக கிடைக்கும். இதில் கட்டி இல்லாத இருக்கிறதுக்கு 2 கையில் வச்சு நீங்கள் இது மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக கட்டியே இருக்காதுங்க. அப்படி சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறமேலாம் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ கட்டி இல்லாத கையாலே செஞ்சாச்சுங்க. இல்லை ஜல்லடையில் போட்டு கூட நீங்கள் சலிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு இட்லி தட்டு வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு துணி போட்டுக்குங்க. துணி வந்து காஞ்சி இருக்கணும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்குறோம் அந்த மாவை சேர்த்துக்கலாங்க. சுவை வந்து சூப்பராக இருக்குங்க. புட்டு நீங்கள் உளுந்து மாவில் தான் செஞ்சீங்கன்னே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் வச்சாச்சு. கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் அந்த துணியை வச்சு மூடிடுங்க. ஏன்னா கேப் இருக்கும்போது தண்ணி வந்து அந்த வேர்வை தண்ணி படும்போது கொஞ்சம் குழகுழப்பு தன்மை வரும், அதனால மூடிடுங்க. இப்போ நான் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்குறேன். மாவு எடுத்து வச்சுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டங்க. நல்லா மாவு வெந்தது, கலரும் மாறி இருக்குது பாருங்கள். நம்ம வெந்துடுதான்னு பார்க்குறதுக்கு கையில் பிடிச்சி பார்த்தாலே தெரியும். நல்லா வெந்திருக்குது பாருங்கள் மாவு. அவ்வளோதாங்க, மாவு வெந்துடுது. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். காஞ்ச துணி போட்டதுனால துணியில் ஒட்டவே இல்லை பாருங்கள். ஈரமாக போட்டிங்கன்னா நீங்கள் மாவு எல்லாமே அதில் ஒட்டிக்கும், வேஸ்டேஜாக ஆகும். இப்போ இது மாதிரி பண்ணுங்கள்.
புட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம சர்க்கரைலாம் சேர்க்கலாங்க. சர்க்கரை சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட நீங்கள் கொடுக்கலாங்க. இப்போ ஏலக்காவை 3 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் அளவு வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1/2 மூடி தேங்காவை சேர்க்குறேன். தேங்காயும் ஏலக்காவும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. ஒரு சத்தான புட்டும் கூட நல்லா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கன்றது இல்லைங்க, பெரியவங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் சர்க்கரை தான் சேர்க்குறேன். இப்போ நீங்கள் வெல்லத்தை கூட பொடி பண்ணி சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லை கல்கண்டு கூட இருந்ததுன்னா பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க. அதுவும் இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்குங்க. இதிலே கூட நீங்கள் நெய்யில் வறுத்து முந்திரி பருப்பு சேர்த்து கூட சாப்பிட்லாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் போட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா ஹெல்த்தியான உளுத்த மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.